ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி பாலோட ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஸ்வீட்னஸுக்காக நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து டேட்ஸை வந்து பால் ஊற்றி அரைச்சி எடுக்க போகிறேன். அப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, 60 ml நெய், இவ்வளவும் எடுத்திருக்கேன். இப்போது இந்த டேட்ஸ் இருக்குல்ல, டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பால் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். நல்ல பியூரே ஃபார்மில் இருக்கணும். நான் அதுக்காக இந்த டேட்ஸில் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 பால் 3 பால் சாப்பிட்டா கூட நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் ஏதாவது போகிறீங்க, குட்டி பசங்களை வெளியிலலாம் கூட்டு போகும்போது ரொம்ப பசிக்குதுன்னு ஏதாவது அழுவாங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை கேரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பசி எடுக்காமல் இருக்கும். இன்னொன்று, இதில் நம்ம வேறு என்ன சொல்கிறது, மைதா மாவெல்லாம் யூஸ் பண்ணல, கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஹெல்தி தான். ஸோ இப்போ வந்து இந்த கோதுமை மாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு இரும்பு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கோதுமை மாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கோதுமை மாவு கலர் வந்து லைட் கலரில் இருக்கும்ல, இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறும். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க மாவை. இது வந்து நல்லா சூடாகி அந்த இது மாவு ஃப்ரை ஆன உடனே ஒரு நல்ல மணம் வரும். அப்போ நம்ம இறக்கி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு பவுலில். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல டேட்ஸோட பியூரே, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெய் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கூடுதல் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ரோல் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எடுத்து வச்சுருக்கிறதுல ஹாஃப் அமௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகாதது மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கரெக்டாக இருக்கும் இந்த குவான்டிட்டி. இந்த 1 கப்பு மாவுக்கு 1 பவுல் நிறைய டேட்ஸ், 1 கப்பு பால், அதுக்கப்புறம் இந்த 60 ml நெய் வந்து கரெக்டாக அளவு வந்துச்சு எனக்கு. நீங்கள் வந்து இதில் ஏதாவது அளவில் வந்து வித்தியாசமாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்போ பாலோட அளவும் அதுக்கப்புறம் நெய்யோட அளவையும் நீங்கள் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ இதை கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இன்னும் நான் கொஞ்சம் நெய் வந்து மீதி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம பார்க்குறதுக்கு, வெளியில் பார்க்குறதுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே சில டைமு இந்த ஸ்வீட்டும் நெய்யும் படாமல் மாவு பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இந்த நெய்யும் இந்த ஸ்வீட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம ரோல் பண்ணியோ இல்லைன்னா ஸ்டிக் மாதிரியோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இதை நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உடஞ்சி வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அதே மாதிரி அதில் கிராக் வர மாதிரி இருந்ததுனாலும் சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேரம் டைட்டாக, இந்த குலாப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சும்மா இதுக்கு வெளியில் டெக்கரேஷனுக்காக வெள்ளை கலர் எள் இருக்குல்ல, அதில் வந்து இதை சும்மா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து இது மேலே ஒட்டி இருக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம சும்மா அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான்.
இதே மாதிரி நான் எல்லா பால்ஸையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.